Hi, this is Asha from Budget Friendly Tailor. ஸோ இப்போ பிக்சரில் பார்க்குற ட்ரெஸ்ஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதோட கட்டிங் வீடியோ நான் போட்டேன். இப்போ வந்து ஸ்டிச்சிங் தான். இது வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். கட்டிங் ப்ராசஸ் அப்போவே சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஸ்டிச்சிங்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நான் நெக்கு வந்து எப்பயுமே கட் பண்ணலை. ஸோ சின்ன குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், கொஞ்சம் பேட்டர்ன் ஒர்க் அந்த மாதிரி பண்ணுற ஒரு ப்ளவுசஸாக இருந்தாலும் சரி, ஸோ அதுக்கு வந்து நெக்கை வந்து அந்த டைம் வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கையும் அதையும் வச்சு அப்படியே திருப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுக்காக நான் அப்போ வந்து கட் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து 5.5 இன்ச்சு நம்ம வந்து ஷோல்ட்ரு வச்சுருந்தோம். ஸோ இப்போ நெக்குக்கு வந்து 2.25 இன்ச்சு அந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணி அந்த எல் ஷேப் மார்க் பண்ணி ஹைட்டு வந்து 5 இன்ச்சு அந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ பின்னாடி வந்து ஹுக்கு வந்து தேவை. ஸோ தலைவலியாக போட்டால் ஷோல்ட்ரு ஃபால் அந்த மாதிரிலாம் இருக்குன்ற ஒரு சுச்சுவேஷனுக்காக சின்ன குழந்தைங்களுக்கு, ஸோ அதனால் வந்து பின்னாடி ஒரு 3 இன்ச்சுக்கு ஹுக்குக்காக ஒன்று சிங்கிள் ஹுக்கு வைக்கிற மாதிரி ஒரு சின்ன வீ கட் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், மேலே 3 இன்ச்சுக்கு வந்து ஒரு ரவுண்ட் நெக் ஷேப் போட்டு அதுலேருந்து கீழே ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து நம்ம அந்த வீ கட் மாதிரி கொடுக்குறோம். ஸோ அப்படியே உல்ட்டா பண்ணுறனால நம்ம அந்த அளவுக்கு பண்ணால் போதும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ரெண்டையுமே வந்து மார்க் பண்ணி வச்சாச்சு. மார்க் பண்ணி சாக் பீஸ்லாம் போட்டு வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பொடி தையலாக வச்சுக்கிட்டு, அதாவது நம்ம கட் பண்ணி திருப்புறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம சின்ன தையல் மேக்ஸிமம் யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து சீக்கிரம் துணியை வந்து டேமேஜும் பண்ணாது, விட்டு கொடுக்காது. நம்ம திருப்புறதுக்கு வைக்கிறதுக்கு பெரிய தையல்னால் கொஞ்சம் லூசஸ் ஆகி துணியும் லைனிங்கும் வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக பொடி தையல் போட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் உள் பக்கம் வெளிப்பக்கம் சேர்த்து திருப்பிட்டேன். குட்டி குட்டி கட் கொடுத்து அழகாக திருப்பிட்டேன், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக்கோடு சேர்த்து லைனிங் ஃபேப்ரிக்கு சுற்றிலும் பெரிய ஸ்டிச்சிங் போட்டுடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி தான் போகும். ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம், சரிங்களா? ஸோ எக்ஸஸை கட் பண்ணி மேக்ஸிமம் எடுத்துருங்க. கீழே வேணும்னா 1 இன்ச்சு வச்சுக்கலாம். ஷோல்டரில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்காக நம்ம விடணும்னா விட்டுக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா நாளைக்கு பிரித்து விடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லாட்டினா தேவையில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியும் வந்து முன்னாடி பின்னாடி 2 பக்கமே வந்து நம்ம அந்த டக் பிடிக்கிறது இல்லை, ஆக்சுவலாக அந்த டாட் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹிப்புக்கு உரிய டாட் பிடிக்கிறது. ஸோ அதாவது ஸ்டிச்சிங் சைட்லேருந்து இந்த சைடு உள் பக்கமாக வந்து 5 இன்ச்சு கேப்பில் ஒரு டாட் வச்சு ஒரு 3.5 இன்ச்சு லென்த்தில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு டாட் பிடிக்கிறோம். பேக் சைடு 2 சைடுமே நம்ம டாட் பிடிச்சிக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. இது ஒரு சிம்பிள் அண்ட் ஒரு நெக் டிசைன் கூட சொல்லலாம். ஸோ சிம்பிளான நெக் டிசைன் தான். ஒரு ஸ்ட்ரைட்டாக பானாமணி வந்து அதில் வந்து ஒரு சின்ன பெண்டு ஒரு இது வர்ற மாதிரி தான் நான் மேக் பண்ணியிருக்கேன், பார்த்திங்கனாலே தெரியும். அது மேலே வந்து வச்சு சின்ன தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி கட் கொடுத்துட்டு நம்ம வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அது மேலே ஒரு பதிச்சு தையல் மாதிரி போட்டு சுற்றிலும் பெரிய தையல் போட்டு நீட்டாக எக்ஸஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நெக் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏதாவது டிசைன் வைக்கிறதுனால வைக்கலாம். பட் இது வந்து அவங்க அந்த தாவணி மாடல் கேட்டிருந்தனால இதுக்கு வந்து நம்ம ரொம்பையும் இதுக்கு ஒர்க்கு பண்ணவும் முடியாது. ஸோ பண்ணாலும் வந்து அதை அப்படியே கம்ப்ளீட்டாக மறைக்கும் அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்து நான் சின்னதாக ஒரே ஒரு லேஸ் தான் கொடுக்க போகிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பாருங்கள். நீங்கள் எந்தளவுக்கு ஐடியா பண்ணி எக்ஸஸாக நீங்கள் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் இதே மாதிரி பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணும்போது. பட் நான் வந்து இவ்வளோ தான், ஏன்னா என்னோடய பட்ஜெட்டுக்கும் ரொம்ப இதாகாத அளவுக்கு நானும் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கணும், அவங்களும் அதில் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ இப்போ வந்து பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவு. ஸோ ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு ஆல்ரெடி வந்து நான் டபுளாக இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க.
பட் டபுளாக கட் பண்ணதை விட அகலம் வந்து எக்ஸஸாக இருக்கிற மாதிரி, அதாவது உயரம் அதே உயரம் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி, ஒரு 2 இன்ச்சு எக்ஸஸாக இருக்கிற மாதிரி உயரம், அகலம் வந்து கொஞ்சம் கூட ஒரு 4 இன்ச்சுக்கு கூட இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த சுருக்கு வைக்கிறோம் பார்த்திங்களா கையில், அப்போ சென்டர்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த சைடு நம்ம அதை விட டபுளாக துணி எடுத்துக்கிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி, இப்போ நான் வச்சு காமிக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சைடு வந்து அந்த டாட் வச்சுருக்கோம்ல, சென்டர்லேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா. ஸோ அந்த டாட்டும் கிளாத் முடிகிற இடத்தையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த மார்க்கிங்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதை வந்து அதாவது தையல் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி கொண்டு போயிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன சொல்கிறது, இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா கீழேயும் மேலேயும் ஃப்ளீட்ஸ் வைக்கணும் ஃபஸ்ட்டு. அதாவது குட்டி குட்டி கட் கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ சென்டர் எது, சைடு நம்ம எங்கே வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும். ஸோ இப்போ வந்து வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நான் அந்த 3 இன்ச்சுன்ற மார்க் பண்ணதுனால ஸோ கீழேயும் ஒரு சின்ன கட் கொடுத்துட்றோம், மேலேயும் அந்த சாக் பீஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டி கட் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளாத் எடுத்து நீட்டாக வந்து நம்ம ஃப்ளீட்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம மேலேயும் கீழேக்கும் நல்லா நீட்டாகவே மார்க் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட்டு தெரியணுன்றதுக்காக, ஏன்னா மாறிடக்கூடாதுன்றதுக்காக எஃப்னு நான் போட்டு வைக்கிறேன். ஏன்னா டிசைன் முன்னாடி பின்னாடி 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் சின்ன மைனூட்டான ஒரு இது இருக்கும், இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. இந்த கலரே கொஞ்சம் கன்ஃபியூஸானதாக இருந்துச்சு. பட் நான் அந்த கரையை வச்சு எல்லா ஃபேப்ரிக்லேயும் கொஞ்சம் கரை இருந்தனால ஸோ அதை மேட்ச் பண்ணி தான் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். அதாவது மார்க் பண்ணிக்கிட்டே தான் இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கீழே அழகாக ஃப்ளீட்ஸ் வச்சாச்சு. ஸோ அதே மாதிரி அதாவது கீழே நம்ம எப்படி ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோமோ அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மேலே வந்து நம்ம வைக்கணும் ஃப்ளீட்ஸ். ஒரே மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சாலும் அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஸோ டிசைன் பஃபியாக தெரியணுன்றதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே என்ன டைரெக்ஷனில் இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷன் மேலே வரணும். பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இப்போ எந்த அளவுக்கு அந்த பஃபியாக தெரியுது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் கீழே மேலே 2 பக்கமும் வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா லைனிங்கை அப்படியே கீழ் பக்கம் சேம் அளவில், அதாவது லைனிங் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம நீட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மொத்தமாக எந்த அளவுக்கு அளவோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு இடத்துல மட்டும் எக்ஸஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், இருந்து தான் ஆகும். ஏன்னா நம்ம ஹைட்டு எக்ஸஸ் கொடுத்துருக்கும் போது அந்த சின்ன ஒரு இது வரதான் செய்யும். அதை ஈஸியாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு ஸ்லீவை வந்து நம்ம நீட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் அடுத்து ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. ஏன்னா கீழே வந்து பார்ட்ரு நம்ம வைக்கணும். ஸ்லீவோட எண்டிங் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து இதோட கரை இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதே சேம் கரையை இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கட் பண்ணி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு கூட நம்ம மெயின் ஃபேப்ரிக் மேலேயே அப்படியே வச்சு அதாவது இந்த இதுவும் அதுவும் ஒரே மூஞ்சிக்கு மூஞ்சி பார்க்குற மாதிரி, அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு சின்ன 1/2 இன்ச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை முழுசாக அப்படியே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். பார்த்திங்கனாலே தெரியும், இது ஒரு 1.5 இன்ச்சுக்கு கூடயே இருக்கும் பார்த்திங்கனாலே. ஸோ இப்போ வந்து கையை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ கை எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதோட விசிபிள் கொஞ்சம் நீட்டாக தெரியும், பட்டு இன்னும் நம்ம அதை போட்டு பார்க்கும்போது இன்னும் ரொம்பவே அழகாக தெரியும். ஸோ கை எந்த அளவுக்கு அழகாக இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து
தச்சாச்சு. ஸோ ஷோல்டர் டு ஷோல்டர் ஜாயின் பண்ணி அதையும் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையை ஸ்டிச் பண்ணுறோம். சென்டரில் வச்சு நீட்டாக வந்து கையை ஸ்டிச் பண்ணுறோம். ஷோல்டரு நம்ம எப்பயும் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். நான் ஓவர் லாக்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணி ஷோல்டரை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்லீவை மார்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் இதோட லுக் எந்தளவுக்கு அழகாக இருக்குதுன்னு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு கீழே, அதாவது பாட்டம் ஃபேப்ரிக்கு இது வந்து 15th இருக்குது, பார்த்திங்கனாலே தெரியும் 13 இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ கீழே வந்து கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சுக்கு எக்ஸஸாக தான் நான் கட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 3 இன்ச்சஸை வந்து பார்த்திங்கன்னா சின்ன டாட் அதாவது டக்கு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி நம்ம பிரித்து விட்டு கூட போடலாம். அது மாதிரி மேலே டாப்லையும் பார்த்திங்கன்னா ஹிப்லேருந்தே மேலே போடுறதுக்கு கொஞ்சம் கிளாத் விட்டு தான் வச்சுருக்கேன். 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு எக்ஸஸ் இருந்தே ஆகும். ஸோ இப்போ வந்து நீட்டாக நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 1 இன்ச்சு மாதிரி ஒன்று மேலே ஒன்றா அழகாக நெருக்கமாக வந்து ஃப்ளீட்ஸு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளீட்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு, ஸோ இதுக்கப்புறம் வந்து லைனிங் இருக்கும் பார்த்திங்களா, இதுக்கு லென்த்துக்கு அகலத்துக்கு கொஞ்சம் எக்ஸஸாகவே, இப்போ இது 12 இன்ச்சு இருக்குன்னா இதை விட கூட, இதில் வந்து நான் லைனிங் கிளாத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதை விட டபுளாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம எந்த அளவுக்கு மெயின் ஃபேப்ரிக் போடுறோமோ அதே அளவுக்கு வந்து லைனிங்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம அதாவது டேப் வச்சு இது எந்த அளவுக்கு எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு வந்து நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இந்த ஹிப்புக்கு ரெடி பண்ணியிருக்க, இந்த பாட்டம் ரெடி பண்ணியிருக்க இடத்தோட ஹிப்பும் அதே மாதிரி மேல் பக்கம் டாப்போட ஹிப்பும் ஒரே லென்த்து ஒரே அகலம் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா லைனிங் இருக்குது. நான் 2 இதுலேயுமே 2 பாவாடை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைனிங்கை கட் பண்ணி எடுக்கிறோம். இதுக்கு 2.5 மீட்ரு கிட்ட நான் லைனிங் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நேராக அதாவது ஒரு 1/2 இன்ச்சுக்கு கூடயே கேப் விட்டு வச்சு நீட்டாக வந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுலேயும் ஃப்ளீட்ஸ் வைக்கணும். ஏன் முதல்லையே வைக்காமல், நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ முதல்ல ஏன் வைக்கலை அப்படின்னா, முதல்ல நான் எப்பயுமே வைக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ சின்னதாக வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு நீட்டாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இது முதலே வச்சாலும் நல்லாவே இருக்காது. ஸோ அதனால தான், ஏன்னா லைனிங் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் 2ஐயும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளீட்ஸ் வைக்கல ரொம்ப பெருசாக தெரியும். அதாவது ரொம்ப பந்துன்னு தெரிகிற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். மேலே டாப், அதாவது பாட்டம் வந்து நல்லா பஃபியாக தெரிஞ்சால் ஒன்றும் தெரியாது. பட் டாப்பு அந்த ஹிப்புக்கிட்ட வந்து பஃபியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் மேலே வந்து எப்பயுமே மெயின் ஃபேப்ரிக்கு ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லைனிங்கை வச்சு ஃப்ளீட் பண்ணுறோம். ஸோ நான் பண்ணுறேன், மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, நான் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி லைனிங் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி, ஈவனாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டபுள் டைப்பாக, அதாவது 2 ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணிடணும். ஸோ மெயின், அதாவது ஷேப்பில் வந்து ஹிப்புக்கு 2 சைட்லேயும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ இப்போ 2க்குமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டாப்போட ஹிப்பு சைடும் இதையும் வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டபுள் ஸ்டிச் போட்டு நல்லா திக்காகவே நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் டபுள் ஸ்டிச் போட்டுடலாம். இன்னொரு பீசஸ் இருக்கும்,
ஸோ அதுக்கும் அதே மாதிரியே நம்ம நீட் அண்ட் லுக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு எனக்கு தனியாக இதோட அட்டாச்சு ஹிப் பெல்ட் வைக்கணும்னு தான் ஆசை, பட் அதை காட்டிலும் இது ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடு ஜாயின் பண்ணிடலாம். ஏன்னா சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் பெல்ட் ரெடி பண்ண முடியும், அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ சின்ன லேஸ் மட்டும் நான் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்குக்கு மட்டும்தான் நான் வைக்கிறேன், வேறு எங்கேயும் வைக்க கிடையாது. நம்ம நீட்டாக சின்ன காப்பர் கலர் லேஸ் தான், ஏன்னா பாடியில் உள்ள அந்த ஷேடு அப்புறம் பார்த்திங்கன்னா முந்தி எல்லாமே வந்து காப்பர் கலரை பேஸ் பண்ணியே இருக்குது. ஸோ அதனால தான் காப்பர் கலர் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லேஸ் ஒர்க்கும் வச்சு முடிச்சாச்சு. ஸோ கெவுன் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு அதுக்குரிய ஃபினிஷிங் டச்சே வந்து பார்த்திங்கன்னா இது தான், என்ன சொல்கிறது, முந்தி அந்த தாவணி மாடல் செட்டு தான். ஸோ அது இருந்துச்சுன்னா ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அதுதான் கிடைக்கல, அது கிடச்சிச்சுன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முடிஞ்சு சைடு ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கோட்டு ரெடி பண்ணுறோம். அதாவது தாவணி மாடல் பெல்ட்லேயே ஹிப் பெல்ட்டில் அட்டாச்சாக இருக்கிற மாதிரி அந்த தாவணி வந்து அட்டாச்சாக இருந்து பின்னாடி வந்து நாட்டு வச்சு கட்டுற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் டாப் இருக்குது அதாவது பாட்டம் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் எக்ஸஸ் துணி இருந்துச்சு, நம்ம கட்டிங் ப்ராசஸ் அப்போயே கட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கட் பண்ண அந்த கிளாத்தில் தான் எக்ஸ்ட்ரா இன்னொரு கரை, அதாவது பிட்டாக இதில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கரையெல்லாம் விட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த கரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணது தான் அந்த இதில் வந்து நான் லாஸ்ட்டு ஒரு இடத்துல லேஸ் வைப்பேன், அது பார்க்கல நிறைய பேருக்கு தெரியும். ஸோ எதுக்கு இங்கே லேஸ் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு அது சிங்கிள் சைடு கரை மாதிரி தான் இருந்துச்சு அந்த தாவணிக்கு ரெடி பண்ணுறது. பட் அகலம் 10 மணி இருந்தனால இந்த கரை எக்ஸஸாக என்கிட்ட இருந்துச்சு, அதாவது இந்த சாரியில் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. அந்த ஸ்டிச்சிங் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த அழகான லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து முன்னாடி அந்த முந்திக்கு பார்த்திங்கன்னா அதை ஃப்ளீட்ஸ் வச்சு ஒரு ஹுக்கு பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஷோல்டர்கிட்ட ஜாயின் பண்ணுற இடத்துல அதே சேம் ஹுக்கு வச்சுட்டு இந்த இடத்த கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹிப்போட அகலம் எவ்வளோன்னு செக் பண்ணிக்குவோம். ஸோ அந்த அகலம் கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கிற மாதிரி நம்ம பெல்ட்டு ரெடி பண்ணி, ஸோ அந்த பெல்ட்டில் வந்து இந்த தாவணி அட்டாச் பண்ணி பின்னாடி ரோப் வச்சு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குரிய அந்த ஹிப் பெல்ட்டுக்கானதை ரெடி பண்ணுறாங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ வந்து எப்படின்னா இதை டைரெக்டாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ தன்னோட ஃப்ராக் வந்து எந்தளவுக்கு ரெடியாக இருக்குன்னு இந்த வீடியோவை பார்க்கல பேரண்ட்டே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு ஹாப்பி ஆனீங்க அப்படின்றத கமெண்ட் அண்ட் லைக் மூலமாக தெரிவிங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் அழகழகான வீடியோஸ்க்கு என்னோடய பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கேப் எந்த அளவுக்கு வேணும், அதாவது நம்ம ரோப் வந்து பின்னாடி கட்ட போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் இந்த தாவணி வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி சேர்ந்து வரும். ஸோ அப்படி இருக்கும்போது மார்க்கிங் கரெக்டாக பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நாட்டும் நம்ம ஒரு 1 மீட்டர் கட் பண்ணிக்குவோம். 2 சைடும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி 1/2 இன்ச்சு அதாவது 1/2 மீட்டர் இருக்க மாதிரி 2 சைடை நம்ம நாட் கட்டுவோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம நாட் வச்சு ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ கீழே வந்து அந்த நம்ம காலருக்கெலாம் யூஸ் பண்ணுற மெத்தடு தான், மேலே வச்சு தச்சுட்டு அப்படியே திருப்பின பக்கம் அப்படியே பின்பக்கம் வந்து தைக்கிறது தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா
ஹிப் பெல்ட்டு முடிஞ்சு. ஸோ இதோட ஓவரால் லுக் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பிக்கு போட்டேன். எனக்கு மாடல் சென்ட் பண்ணி இந்த மாடல் வேணும்னு கேட்டதுக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது. அது ஃபுல்லாக ஆரி ஒர்க் இந்த மாதிரி இருக்குது. பட் அவங்க சாரீ கொடுத்து அந்த சாரியில் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணது எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து பெல்ட்டு ரெடி ஆயிடுச்சு, ஃப்ராக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இந்த நாட்டுக்கு வந்து சின்ன போவ் மாதிரி வச்சுக்குவோம். ட்ரையாங்கிள் ஷேப் ஆஸ் யூஷுவல் வைப்போம். ஸோ அந்த மாதிரி சின்ன போவ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். லட்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில், அதாவது 4 பக்கமும் ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி கிளாத் கட் பண்ணி அதில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் கட் பண்ணி நாட்டில் அட்டாச் பண்ணிடுறோம். ஸோ இப்போ பெல்ட் ரெடி, ஃப்ராக் ரெடி. அதோட அவுட்லுக்கை பார்க்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ இப்போ பார்க்கவே ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ இதோட ஓவரால் லுக் இதுதான். ஃப்ராக்கு முடிஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓவர்லாக்லேருந்து எல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதோட ஓவரால் லுக் இதுதான். எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு லைக் பண்ணிடுங்க.